பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை சோத்திரிக்கிறோம். உங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியிலே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் உட்கார்வோம். ஜபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 265வது பாடல். இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற செய்திக்கு சோத்திரிக்கிறோம் ஏற்புடையதான ஒரு பாடலாக இருக்கும் என்று எண்ணி இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். இந்த பாடலுக்கு பிறகு நீங்கள் கேட்க போகிற செய்தி இந்த பாடலுக்கு உங்களை சோத்திரிக்கிறோம் கர்த்தருக்குள் நடத்துகிறதாக இருக்கும். ஆகவே அதை உணர்ந்து இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேவனுடைய செய்தி அதற்கு பின்னாக கேட்கும் பொழுது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. சொல்லுங்க, நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? ஹல்லேலூயா ஜீசஸ். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஹல்லேலூயா. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. ஆமென். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. ஆமென். நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? ஆமென். உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். உம் சித்தம் செய்ய ஆறுதல் தருகின்றீர். உம் சித்தம் செய்ய ஆறுதல் தருகின்றீர். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம். உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம். உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பமேதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் இந்த மண்ணுலகில் வேறு விருப்பமேதுண்டு? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2009 வருஷத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி இந்த காலத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய, மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தியை நானே கேட்கும் பொழுது எனக்கே ஒரு புதிய பலன் அதில் உண்டாகியிருந்தது. ஆகவே நிச்சயம் இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அந்த செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறோம். கேளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற வசனத்தை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தருடைய தூதன் என்று வரவில்லை, கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிறது. விசுவாசிகள் இதை தூதன் என்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. தூதன் என்று சொல்லுகிற போது வேதத்தில் காபிரியேல், மிகாவேல் என்கிற தூதர்களை குறித்து வேதத்தில் சொல்லுகிற போது அவர்களை அவன், இவன் என்ற வார்த்தையிலே வேதத்திலே சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்ற தூதனானவர் என்று வருகிற போது அது தூதனுக்கு சமமான ஒரு வார்த்தை அல்ல. அது திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்துவை அது காட்டுகிறது, தூதனானவர் என்பது. ஆகவே வேதத்தில் எங்கெல்லாம் தூதனானவர் என்று நீங்கள் படிக்கிறீர்களோ அது இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம் கொண்டு படிக்க வேண்டும். சோதரன், சரி. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு என்றால் கிதியோனை பற்றி சொல்கிறது. அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அநேக சிறப்பு மிக்க காரியங்களில் ஒரு அதிகமான சிறப்பு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான். அதான் சிறப்பிலும் மேன்மையான சிறப்பு. தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது. இன்றைக்கும் இந்த காலவேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். என்ன வெளிப்பாடு? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் என் வாழ்க்கையோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இந்த வெளிப்பாடு யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் களைத்து போவார்கள். இந்த வெளிப்பாடு யாருக்கு இல்லையோ அவர்கள் சோர்ந்து போவார்கள். கிதியோன் இந்த வெளிப்பாடை பெறுவதற்கு முன்பதாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? முதலாவது, அவன் கோழையின் மனிதனாய் இருந்தான். ஐயோ, எதிராளிகள் வந்து என்னையும் என் தேச மக்களையும் அழித்து விடுவார்களா என்று அந்த கிதியோன் பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். இரண்டாவது, கிதியோன் ஐயோ, என்னுடைய குடும்பத்திலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்கிற ஒரு சிறுமையின் எண்ணம் கிதியோனுக்குள் இருந்தது. மூன்றாவது, கிதியோனுக்குள்ளே இருந்த காரியம், நான் 12 கோத்திரத்தில் என்னுடைய கோத்திரம் மிக சிறியது என்றும் அவன் தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாய் இருந்தான். என்னால் இது முடியாது, என் குடும்பத்தால் இது முடியாது, என் வாழ்க்கைக்கு இது முடியாது என்று சொல்லி முடியாது என்று சொல்லுகிறவனாகவே கிதியோன் இருந்தான். அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் தரிசனமானார். அதைத்தான் என் உள்ளம் வாஞ்சிக்கிறது. ஒரு நாள் அப்படிப்பட்ட கிதியோனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அவனை பார்த்து சொன்னார், பலனே இல்லை என்று சொல்லிக் கொண்டவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வெளிப்பாடு என்றைக்கு அவன் பெற்றானோ அவன் ஒரு யுத்த தலைவனாய் மாறினான். அவன் ஜெயிக்கிறவனாய் மாறினான். எல்லா கோத்திரத்திலும் மேன்மையாய் எண்ணப்பட்டவனாய் இருந்தான். அவன் ஒருவனாய் நின்று பெரிய சேனையை அவன் விரட்டி அடித்தான். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தரிசனத்தை பெற்றிருந்தான். இந்த காலவேளையிலும் நீங்கள் ஒருவேளை படிக்காதவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வசதி இல்லாமல் இருக்கலாம்,
அல்லது படிப்புல உயர் படிப்பு நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் வேலை செய்து உயர் நிறைய சம்பாதிப்பது போல சம்பாதிக்காதவர்களா இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலே அல்லது ஊரிலே உங்களுக்கென்ற ஒரு தனி மதிப்பு மரியாதை செல்வாக்கு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் இருக்கிற ஞானம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தில் இப்படி இருக்கிறேனே, நான் என்னத்தான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வகையிலே காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கைகளை தட்டி இந்த வெளிப்பாடுகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சேனைகளின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். இந்த ரெவலேஷன் நமக்கு உண்டு வேண்டும். விசாசாரம் இதெல்லாம் எடுத்துரும் நிறைய பேருக்கு. நீ தனியா இருக்கிற, நீ ஒண்டியா இருக்கிற, பத்தியா உன் குடும்பத்துல நீ மட்டும்தான் கோயிலுக்கு போற, மத்தவங்க யார் கோயிலுக்கு போறாங்க பத்தியா? நீ மட்டும்தான் உங்க ஊர்ல கோயிலுக்கு போற, வேற யாரா போறாங்க பத்தியா? உங்க கணவர் போனாரா பத்தியா? நீ மட்டும்தான் போற பத்தியா? நீ தனியா இருக்கிற, நீ தனியா இருக்கிற, உன்னால ஒண்ணு முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு தனிமையான நபர், நீங்கள் ஒரு தனிமையான நபரை போல அவன் சித்தரித்து காட்டுகிறவனா இருப்பான். நீங்கள் அவனை எதிர்த்து சொல்ல வேண்டும், நான் தனிமையானவன் அல்ல, தூதர்களின் கூட்டம் என்னோடு கூட இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர், அவர் என்னை நடத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வெளிப்பாடு இருக்கணும். இன்னைக்கு புதுசா கோயிலுக்கு வந்திருக்கோம் சொல்றேன், இன்னைக்கு தான் நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோடும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு யாரோ சத்தியம் சொல்லி நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொன்ன வார்த்தை நம்பி நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அருமையானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ சொல்ல, நான் ஒரு மாசமா தான் கோயிலுக்கு வரேன், உன்னோடும் தேவன் இருக்கிறார். நான் ஒரு வாரமா தான் கோயிலுக்கு வரேன், உன்னோடும் தேவன் இருக்கிறார். கர்த்தரை என்று நீ ஏற்றுக்கொண்டாய் அன்றே அவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னுடைய தேவன். ஒரு முறை ஸ்தோத்திரம், எருசலேமின் குமாரத்திகள் சூலமித்தியாளை பார்த்து இப்படி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். இதுதான் சூலமித்தியாளை பார்த்து எருசலேமின் குமாரத்திகள் கேட்கிறார். எருசலேமின் குமாரத்திக்கு சூலமித்தியாள் அவள் பதில் சொல்லுகிறார். சூலமித்தியாள் என்றால் யார் தெரியுமா? நேசரோடு நெருங்கி வாழுபவள், நேசரோடு நெருக்கமாக இருக்கிறவள், நேசர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை உடையவள். அவள் சொல்லுகிறார், என் நேசர் ஏன் விசேஷித்தவர் தெரியுமா? அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000ங்களிலும் அவர் சிறந்தவர், அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையானவர் என்று தன் நேசரை பற்றி அவர் உயர்த்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை யாரோடு ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இன்னைக்கு உலகத்துல அர்த்தமுள்ள மார்க்கம் 9, அர்த்தமில்லாத மார்க்கம் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சு கணக்கில் சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொரு மார்க்கங்களிலும் ஒரு தெய்வத்தை பற்றிய கிராமட்டிக்கல், தெய்வத்தை பற்றிய இலக்கணம் வகுத்து இருக்கிறாங்க. ஒரு தெய்வம்னா இப்படித்தான், ஒரு கடவுள்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மார்க்கங்களிலும் தெய்வ லட்சணங்களை பற்றி ஒவ்வொரு மார்க்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், 1000 மார்க்கமா இருக்கட்டும், அது 9 மார்க்கமா இருக்கட்டும், அது அர்த்தமுள்ள மார்க்கமா இருக்கட்டும், அர்த்தம் இல்லாத மார்க்கமா இருக்கட்டும், எல்லா மார்க்கங்களையும் எல்லா மதங்களையும் ஒரு சல்லடையை போட்டு சலித்து எடுத்தால் அதில் ஒரே ஒருவர் மிஞ்சி நிற்பார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மற்றவர்கள் எல்லாம் இருந்து போகும், ஆனால் மிஞ்சுவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு முறை என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லா மார்க்கங்களையும், எல்லா மதங்களையும், எல்லா தேவர்களையும் ஒரு சல்லடையில போட்டு சலித்து எடுத்தால் அதில் ஒன்று மிஞ்சாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உயர்ந்திருப்பார், 10,000களில் சிறந்தவர். அல்லேலூயா. யாரோடு ஒப்பிட்டு என்ன செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கமும் கடவுள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நோக்கி பயணம் செய்து வா, அதான் அழைப்பு. எப்படி? கடவுள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை நோக்கி பயணம் செய்து வா, புனித யாத்திரை எல்லா மார்க்கத்திலும் இருக்கு. சோதரி. அதனாலதான்
தெற்கே இருக்கிறவங்க வடக்கே பார்த்து புனித யாத்திரைக்கு போறாங்க. வடக்கே குடியிருக்கிறவங்க தெற்கே பார்த்து புனித யாத்திரைக்கு போறாங்க. கிழக்கு பகுதி கடற்கரை பகுதி. கிழக்கே இருக்கிற கடற்கரை பகுதியில் இருந்து மேற்கே இருக்கிற மலைகளை நோக்கி புனித யாத்திரை போகிறார். மேற்கே இருக்கிற மலை பகுதியில் இருக்கிற மக்கள் கிழக்கே இருக்கிற சோத்திரம் கடலை பார்த்து புனித நீராடுவதற்கு போகிறார். இப்படி உலகத்துல இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்காங்க. சும்மா வார்த்தைக்காக சொல்ல. தெற்கே இருக்கிற வடக்கு போறான், வடக்கே இருக்கிற தெற்கே வரும். கிழக்கே இருக்கிற கடற்கரை பகுதியை சார்ந்தவங்க மலை போக வரும், மலைக்கு ஏறான். மலையில இருக்கிறவங்க இங்க வரான், நீராடுவதற்கு இப்படி வரான். இப்படி எல்லாம் புனித யாத்திரை செய்கிறான். உதாரணமாக முஸ்லீம்ல சொல்றாங்க, நீ பிறந்து சாவறதுக்குள்ள மெக்கா மெதினா ஒரு முறை விசிட் அடிக்கணும், அப்பதான் உனக்கு நல்ல யோகம், இல்லைன்னா கிடையாது. இதுதான் எல்லா மார்க்கமும் சொல்ற காரியம். நம்ம பங்காளி பசங்க காவியோடைய தச்சிட்டு அது ஒண்ணு புனித யாத்திரை அந்த யாத்திரைன்ட்டு தேடி தேடி போறாங்க சோத்திரிகள். உடனே நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய தேவன் ஏன் விசேஷமானவர். சூரமித்தியாரா அப்படி சொன்னான்னா, மற்ற எல்லா தேவனுக்கும் சிறப்பு இல்லை. நான் என்னுடைய தேவன் யார்? அவர் என்னை தேடி எனக்குள் வாழ்கிறவர், வந்து வாழ்கிறவர். கைதட்டி அந்த கர்த்தரை சோத்திரம் கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க. என்னை தேடுகிறவர் தெய்வம். அதை கவனிக்கணும். நம்முடைய தேவன் ரொம்ப விசேஷமானவர். காரணம், நான் அவரை தேடினேன் என்பது பொய். அவர் என்னை தேடி வந்தார். உங்க வீட்டை தேடி வந்தார், உங்க வாழ்க்கையை தேடி வந்தார், உங்க இருதயத்தை தேடி வந்தார். மகளே, உன் இருதயத்துக்குள் வர, உன் இருதயத்தை திறப்பாயா என்று ஏங்கி வந்து உனக்குள் வலுக்கட்டாயமாய் தங்கியிருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே வாழுகிற ஆண்டவர். இந்த தெய்வத்தை போய் நான் என்னன்னு சொல்லுவேன். என்னுடைய ஆண்டவர் சொல்லும் போது என் மையெல்லாம் செலுக்குதுங்க. கோடான கோடி மைல்களுக்கு அப்பால கோடான கோடி தூதர்களின் கூட்டத்தின் ஆர்ப்பரிப்பின் நடுவில் ஒரு பயங்கரமான சிங்காசனம், பொத்தல நீதி, மகிமையால் நிறைந்திருக்கும் இடம். துக்கம் இல்லை, சாவு இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த இடத்தை என்னன்னு வர்ணிக்க முடியும்? கம்பீரமாய் துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிற என் ராஜா 2000 ஆண்டுக்கு முன்னாக என்னோடு வாழ வேண்டும் என்று இம்மானுவேலராய் இந்த பூமிக்கு வந்தவர். கைதட்டிய ஆண்டவரை துதிக்கதான் வேணும். யெகோவா ஷம்மா, கைதட்டிய ஆண்டவரை துதி. இம்மானுவேலராய். வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்னென்ன பெயரிடுவாயாக? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 1:23, ஏசாயா 7:14 வசனங்கள் எல்லாம் அவர் இம்மானுவேலராய் என் நடுவிலே என் வாழ்க்கையிலே வருகிறவர். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சீசர்ல பாருங்களேன். சீசர்ல முக்காவாசி சீசருங்க படிக்காதவன், பாமரன், பேதை. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க தான். ஸ்கூலுக்கு படிப்பு வாசனையே இல்லை, ஞானம் இல்லை, பேதையா இருந்தாங்க. அவங்கள குறித்து பைபிள் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13 பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவன் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். சீசர்கள் அப்படிதான் இருந்தாங்க. என்னடா அவங்க படிக்கல, பேதையா இருக்காங்க, ஆனால் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைத்த போது ஒரு ஆன்சர் வருது. அவங்க அப்படி பேசுறதுக்கு காரணம், அவர்களோடு இயேசு இருக்கிறார். பேதையா இருந்தாலும் படிப்பறிவில்லாம இருந்தாலும் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உட்பிரவேசித்ததினாலே கிதியோனுடைய வாழ்க்கை சுத்தமா ஆசீர்வாதமா மாறிச்சு. அது ஒரே ஒரு பாயிண்ட், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதுதான். அதை நீங்கள் பெறணும். ஒரு 4 குறிப்பை சொல்றேன். இந்த யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்க விரும்புகிற கர்த்தர் நம்மோடும் நம்முடைய வாழ்க்கையோடு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்க. பைபிள் நல்லா கவனிச்சாதான் நான் சொல்ற விளக்கம் நல்லா புரியும். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும்
பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவிடத்திலும் நான் என்ன செய்கிறேன்? வாசம் பண்ணுகிறேன். ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். அதாவது அவர் யார்கிட்ட வாசம் பண்றேன் அப்படின்ற ஒரு கூட்டத்தை சொல்லி இவங்க கிட்ட தான்பா நான் வாசம் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் அடிச்சு சொல்றேன். சொல் வாசம் பண்ணுகிறேன் என்கிற சொல் என்பது அது ஒரு நிரந்தரமான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. நீங்க சங்கீதம் 132 சங்கீதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி சில வசனங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் சீயோனை தமக்காய் தெரிந்து கொண்டு அதை தம்முடைய குடியிருப்புக்காக அவர் விரும்பினார் என்றும் இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் அங்கேயே வாசம் பண்ணுவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப வாசம் பண்ணுதல் என்பது என்ன? என்னாலும் உன்னோடு கூட இருப்பது, சதா காலம் உன்னோடு கூட இருப்பது, உன் உயிர் உன்னை விட்டு பிரியும் வரை உன்னோடு கூட இருப்பது. நீங்க மனுஷன் சொன்னானே, வீடு வரை உறவு, வீதி வர மனைவி, காடு வர பிள்ளை, கடைசி வர அப்படின்னு பாட்டு எழுதுறதுக்கு தெரியல பண்ணுறது. புதுசா பெஸ்டா அதுக்கு மேலே தெரியல அப்படின்னு நமக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். பூமியின் கடைசி, பூமியினுடைய அந்த கடை உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் அவர் இருக்கிறார். சரி, இப்போ இந்த ஆண்டவர் வாசம் பண்ணனா யார்கிட்ட வாசம் பண்ணுவாராம்? நொறுங்கின இதயம் உள்ளவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். முதல் குறிப்பாதான் நொறுங்கின இதயம் உள்ளவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். எல்லாம் சத்தமா சொல்லுங்கள். நொறுங்கின இதயம் உள்ளவர்களோடு கர்த்தர் இருப்பார். பால்கனியில கீழே இருக்கிறவங்க சகோதர சத்தம் கேட்கணும். சார் சர்ச்சை விட்டு இங்கே இருக்க நினைக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா நீங்க வரணும், ஃபுல் ஃபீட்டுக்கு நெருக்கமா நீங்க இருக்கணும். சோதரிக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள். சோதர நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவரே வாய் நடந்து சொல்றாரு, தன்னை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பா நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமானவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, வாய் திறந்து சொல்றாரு, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலத்திலும். அப்ப கர்த்தருடைய கேட்டகரி என்ன? அவர் எங்க வாசம் பண்றவர்? அவரு உன்னதத்திலும். சார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதங்களிலும் பரிசுத்த ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுகிறவர். தன்னுடைய ரியாலிட்டியை சொல்ற. இப்ப எனக்கு அங்கதான் நான் வாசம் பண்ணுவேன்ற. மீன் எங்க வாழும்? மீன் எங்க வாழும்? அதை தூக்கி நிலத்துல போட்டா அது என்ன சொல்லு, எனக்கு இங்க வாழ முடியாதுப்பா, நான் தண்ணியில வாழ்ற ஆளு, என்னை தூக்கி நீங்க நிலத்துல தூக்கி போட்டா நான் செத்துருவேன், என்னால இருக்க முடியாது. என்னை தூக்கி தண்ணியில போன தண்ணிக்குள்ள வாழக்கூடியவன், அங்கதான் என்னால வாழ முடியும். நல்லா ஊட்டி கொடைக்கானல் குழு குழுன்னு வாழ்ந்த ஒரு ஆளை தூக்கி பாண்டிச்சேரியில் போட்டா பாலமா வெடிச்சிட மாட்டான். அங்க வாழ்ந்த ஆளுக்கு இங்க வராது. அதே போல இங்க வாழ்ற ஆள் அங்க போனா நடுங்கின்னு பல்லெல்லாம் நடுங்கி கெளிவி பல்லு மாதிரி ஆடு, எல்லாருக்கும் கிழவ பல்லு மாதிரி. அது இங்க சூடா வாழ்ந்த ஆளுக்கு குளிர் ஒத்துக்காது, குளிர்ல வாழ்ந்தவருக்கு சூடு ஒத்துக்காது. அவன் எங்கெங்க வாழ்ந்து பழக்கப்பட்டவனும் அங்கதான். இது நேச்சர், நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க. இப்படியானால் நம்முடைய தேவன் யார்? அவருடைய நேச்சர் என்ன? அவர் எப்பவுமே உன்னதங்களிலேயும் பரிசுத்த வாசஸ்தலங்களிலும் வாசம் பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணணும்னா நீ பாவத்தை செய்து, பாவத்தை யோசித்து, பாவத்தை பார்த்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்தில் நிலை கொண்டிருக்கும் போது என் தேவன் எப்படி வாசம் பண்ணுவார்? அதான் கேள்வி. என்னுடைய தேவனுடைய ரியாலிட்டியை நீங்க மாற்ற முடியாது. அவருடைய காரியத்தை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. அவர் தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணு. ஆகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில வாசம் பண்ண நீங்க விரும்புறீங்க, ஆனா அவருடைய ரியாலிட்டிக்கு நீங்க வரல. சினிமா பாட்டு குறவில்லை, நல்லா ஓடிக்கிட்டு கட்டிக்கலாமா, கட்டிக்கிட்டு ஓடிக்கலாமா அப்படின்னு வீட்டில் ஒரு பாட்டு ஓடுது, ஒரு நகரடப்பா பாட்டு ஓடுது, இந்த பாட்டெல்லாம் ஓடுது. சோஸ்திரம் சோஸ்திரம் இயேசுவே கூட இருந்தா எப்படி இருப்பாரு? அவரால் முடியாதுங்க. அவரால் முடியாத ஒன்றை நீங்க கப்பல் பண்ண முடியாது.
ஒண்ணு அவர் உங்க கூட இருக்கணும் நீங்க விரும்பினீங்கன்னா, அவருக்கு விருப்பம் இல்லாததை அப்புறப்படுத்தினாதான் அவர் உங்களில் வாசமாய் இருப்பார். கையில தட்டி நிறைய பேருக்கு ஏசப்பா கூட இருக்கணும்னு விருப்பம், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் விடுவதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. உதாரணமா இப்ப தானியேல் தான் சூப்பர், தாவீது சூப்பர் உதாரணம். ஒரு முறை அவர் நடுத்தர வயதில பயங்கரமான ஒரு பாவத்தை மெத்த மேல நின்று செஞ்சுட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியுது, விளக்கி சொல்ல வேண்டாம். ஏதோ பாவத்தை வந்து அக்கிரமம் பண்ணிட்டு பாவத்தை செஞ்சான்னு இல்லாம உலக்கைய விழுகிட்ட மாதிரி அமைதியா இருந்தான். பாட்டு பாடல, சங்கீதம் பாடல. பைபிள் அவனை குறித்து சொல்லுகிறது, அந்த பாவத்துக்கு பிறகு பாவம் பண்ணிட்டமேன்ற உணர்வே இல்லாம இப்படியே உட்காந்துருக்கிற மத சில ஆட்கள் அப்படித்தான். பாவத்திலே பெரும்பாவி என்ன தெரியுமா, செஞ்சுட்டு செய்யாம மாதிரி உட்காந்துருக்கு. அது என்ன மாதிரி ஆள்ப்பா, பேயிலே பேய், பெரிய பேய்ப்பார். செஞ்சுட்டு செய்யாத மாதிரி உட்காந்துருக்கிறது அது பெரிய பிசாசு. பிசாசுகளோம் அது தலைவர். சோதரி இப்படி செய்வான். பாவம் செய்தவன் சின்ன பிசாசு. பாவம் செய்துவிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது போல இருக்கிறவன் பிசாசிலும் பெரிய பிசாசு. இப்படிப்பட்ட பிசாசுகள் கை உயர்த்தி காட்டுகள் ஓட்டி விடுகிறேன் போல. சரி, கையை யாரும் தூக்கல, எங்க தூக்கல வம்பளம் ஆயிடும். இப்போ சரி, பாவம் செஞ்சா ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன செய்தார், ஆண்டவர் அனுப்பி உணர்த்த வச்சார். அப்போ அவன் கதறி அழுதான். என்ன சொல்லி அழுதான்? சங்கீதம் 51 சங்கீதம் 17 தன் பாவத்தை குறித்து எப்படி அழுதான் பாருங்க. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தில் என்ன செய்யல, உறக்கணிக்கல. அப்ப நல்லா வந்து கவனிக்கணும். நான் சொன்னனே, அந்த நொறுங்குண்ட இதை என்ன தெரியுமா, அப்பா நான் பாவி ஆண்டவரே, பாவம் செஞ்சிட்டாயா, உங்களுக்கு பிரியமில்லாத பார்த்துட்டாப்பா, பிரியமில்லாத செஞ்சிட்டப்பான்னு அந்த மனம் இருக்கு பாத்தீங்கன்னா நொறுங்குது. ஆண்டவருக்காக அந்த தவறுக்காக அந்த இதயம் மனசு அப்படி நொறுங்குது பாருங்க. அந்த ஆவி உள்ளவனோடு தேவன் இருப்பான். கைதட்டி எல்லாரும் துணி எல்லாரும் சொல்லுங்க. பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும், பாவத்தை குறித்து துக்கப்பட வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். இதை செய்யணும். நிறைய பேர் துக்கப்படுவாங்க, மனஸ்தாபப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் அதையும் செய்வாங்க. மாத்தி ஆண்டவரே பாவியப்பா இங்க, அப்புறம் அந்த ஆராதனை முடிச்சோடனே அவங்க மறுபடியும் அதே ராகம், அதே இதுதான். இப்படி நிறைய பேர் கடினப்பட்டு அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிற ஒரு கூட்டம் சோதரி. ஆனால் அப்படிப்பட்டவரோடு இயேசு எப்படி இருக்க முடியாது, வாசமாய் இருக்க முடியாது. வாசமாய் இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய இதயம் எப்போது அது நொறுங்கின இதயமா இருக்கும், மனஸ்தாபப்படுகிற இதயமா இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பண்ணி அந்த இதயம் அப்படியே துக்கப்படணும். கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமா அந்த இதயம் எதிராக செயல்படணும். சோதரிகள் ஆண்டவருக்கு சாதகமா சத்துருக்கு எதிராக அதான் நொறுங்கின இதயம். ஃபிளெக்சிபிளா இருக்கும். சில இதயம் கல்லு மாதிரி இருக்கும். என்னதான் கல்லுண்ணி வந்து அப்படி சொல்லு பார்க்கலாம் முடியாது போ அப்படின்னு என்ன சொன்னா அப்படி இருப்பான். ஆனா ஒரு சில அப்படியே ஐயா சொல்லுங்க செய்யணும் ஆண்டவரே எல்லாம் அவங்களெல்லாம் ஆண்டவர் அவங்க கூட தான் என்ன செய்வாரு இருப்பார். அடங்க பின்னாடி சோத்திரம் சொல் பேச்சு கேட்காத ஆளு, நான் அத்தைத்தான் செய்வேன், ஏன் வாயி ஏன் நாக்கு நான் அப்படித்தான் இருப்பேன்ற ஆளுக்கு ஆண்டவர் இருக்க மாட்டார். எப்படிப்பட்ட இறுதியம் உள்ளவரோடு கதை வாசம் பண்ணுவார், கனிந்த நொறுங்குண்ட இறுதி. அதாவது அதோட இருதயத்துடைய அர்த்தம் என்ன, ஆவிக்கிற அர்த்தம்னா தடைய சின்ன பாவத்துக்கு மனசாப்பட்டு அழுவான். ஆண்டவரே எனக்கு நீங்க எல்லாம் இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதான் பணிந்த ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால் நேசர் உங்களோடு தான் வாசம் பண்ணுவார். இரண்டாவது லூக்கா 24 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம் 15 வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். இரண்டாவது குறிப்பு, உங்க பேச்சில இயேசு இருந்தா உங்களோடு இயேசு இருப்பார். நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, சம்பாஷணை பண்றீங்க பாத்தீங்களா, அந்த சம்பாஷணை மைய கருத்து இயேசு இருக்கணும். ஒரு கணவன் மனைவியுடைய உரையாடல இயேசு இருக்கணும். ஒரு தாய் ஒரு மகன் உரையாடல இயேசு இருக்கணும். ஒரு நண்பன் அவருடைய உரையாடல இயேசு முக்கிய இருக்கணும்.
வாலிய பிள்ளைகள் பேசும்போது இயேசு முக்கிய நபரா இருக்கும் பேச்சுவார்த்தையில. அப்படி பேசுறவங்க நடுவுல தான் இயேசு இருப்பார். நிறைய பேருடைய பேச்சு அரசியல் சம்பந்தமான பேச்சு, துன்மார்க்க சம்பந்தமான பேச்சு, பிறருடைய குறைகளை எடுத்து பேசுகிற பேச்சு, பிறரை தாழ்த்தி பேசுகிற பேச்சு, இப்படி அநேகருடைய பேச்சு மனித உறவுகளை குறித்து, உலக காரியங்களை குறித்து அவன் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுவது அர்த்தம் அல்ல. நம்முடைய பேச்சில் இயேசு இருக்க வேண்டும். யார் நீங்க ஒரு கணவன் மனைவி பேசும்போது அது ஆண்டவர் எப்படி எல்லாம் இருந்தோம், ஆண்டவர் நம்ம நல்ல வீடு கொடுத்தாரு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு, அந்த பேச்சுல வரணும். அந்த இயேசு டங்குன்னு வந்து அங்க வருவார். சொல்ல அவள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களோடு கூட கர்த்தர் நடந்து போனார். கர்த்தரை சோதனை பண்ணுங்க. இந்த வார்த்தை மெய் சிரிக்க வைக்கிறது. எப்படின்னா அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், அதுதான் முக்கியம். எப்படி அவர்கள் சத்தமா சொல்லுங்க, அவர்கள் இப்படி எப்படி இயேசுவை பத்தி தான் பேசிட்டு வர்றாங்க. அவங்க எருசலேம் சங்கதியை பத்தி பேசிட்டு வர்றாங்க, ஆண்டவருடைய பாடு மரணத்தை பத்தி பேசிட்டு வர்றாங்க, இனி நம்முடைய காரியத்துல இயேசு இருப்பாரான்னு பேசிட்டு வர்றாங்க. அப்படி பேசிட்டு போகும்போது உள்ள ஜாயின் ஆகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க நல்லா நம்பணும், உங்களுடைய வீடுகளை எப்ப பேசினாலும் மற்ற பேச்சை பேச சண்டை தான் வரும். சோதரி உங்க அப்பா என்ன கொடுத்தான், நீ என்ன எடுத்துட்டு வந்த, நீ பெரிய அழகா, நான் பெரிய அழகா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சு. நீ சோறு செய்யறதை விட அவ சோறு செய்யறது என்ன நல்லா இருக்கு, பெரிய பிரச்சனையாக போயிடுதலாம். இப்படி பிறரை குறித்து பாராட்டி இன்னொருவரை இகழ்ந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள். சொல்லுவாங்க பேசலாம் உட்காந்து 2 வார்த்தையும் பேசணும், சண்டை. அது என்ன பேச்சு பேசுன, உனக்கு தான் தெரியும் என்ன பேச்சு பேசுனேன்னு. உன் பேச்சில் இயேசு தான் அந்த சண்டை வந்திருக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் உலகத்தனமாவே சம்பாஷணை பண்ணாம என்னோட சம்பாஷணைகளில் நீ இடம் பெற வேண்டும். கைகளை ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. அப்படி பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எங்க 2 பேராவது 3 பேராவது கூடி ஒரு காரியங்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன்னு சொன்னாரா? அப்படியானால் ஒரு மனதோடு ஜெபிக்கும் இடத்தில் இயேசு இருப்பார். பாருங்க, ஜெபிக்கிறது சிறு கூட்டம் பெருக்கூட்டம் அது முக்கியம் இல்லை. ஜெபிக்கிறவர்கள் 2 பேரா இருக்கட்டும் 3 பேரா இருக்கட்டும், அவர்களுடைய என்ன மனம் இருக்கணும், அந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் அவர்கள் நடுவிலே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன பார்க்கணும்னா, சபையில ஜெபம் இருக்குது, ஆனா ஜெபத்துல என்ன இல்ல, ஒரு மனம் இல்லை. 50 பேர் 50 கோணமா இருந்தா நல்லா இருக்குமா பாக்குறதுக்கு? இப்ப சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் போது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அதை ஒரு மனமாய் செய்யும் பொழுது அந்த காரியம் வெற்றி அடைகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு மனதை குலைக்கிறது எது, 2 பேரும் ஒன்னா ஜெபிக்க விடாம தடுக்கிறது எது அப்படின்னா, ஆண்டவர் கேட்க சொன்னாரு, என் நாமத்துல 2 3 பேர் யாங்கே ஜெபிக்கிறீங்களோ அங்க நான் வருவேன்னு சொல்லி முடிக்கிறாரு. பேதுரு அடுத்த வசனத்துல 21ஆம் வசனத்துல பேதுரு ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு என்னுடைய சகோதரன் அவன் ஒரு தவறை செய்யும் பொழுது நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும் என்று அங்கே பேதுரு கேட்கிறான். அப்படின்னா 20ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை கம்பேர் பண்ணி வாசிச்சா என்ன நடக்குது? அப்போ ஒரு மனிதன் 2 பேரா சேரக்கூடாதற்கு தடையா இருப்பது மன்னிக்காத சுபாவங்கள். அப்போ ஒருத்தவங்கள மன்னிக்க நாம் தயாரா இல்லாத பொழுது அங்கே ஒரு மனம் என்ன செய்யாது, வராது. அப்படி ஒரு மனம் இல்லாம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துல கர்த்தர் செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டாரு. அந்த ஜெபம் என்ன செய்யாது. எனக்கு ரொம்ப மன வேதனை தெரியுமா, எல்லாத்தையும் சண்டை போட்டு சோஸ்திரமானவரை சொல்றியம்மா, உன் ஜெபத்தை எப்படி மாண்டு கேட்பாரு. சபையில் இருக்கிற பலரோடு உனக்கு ஐக்கியம் இல்லை, பலரோடு உனக்கு பேச்சு அந்த முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு நீ ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லிட்டு நீ புலங்கால் பண்ணிட்டு கை விரித்து நீ என்ன ஜெபம் பண்ற, எப்படி அந்த பிப்ளிக்கல் படி சரியாகும்? நீ என்ன அர்த்தத்தின் படி ஜெபிக்கிற, யாரை ஏமாத்துறதுக்காக ஜெபிக்கிற, உன் என்ன எப்படி இருக்கு, ஐயோ அது எப்படித்தான் நீங்க பண்றீங்க, ஒன்றும் புரியல, என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒண்ணு நம்முடைய ஒருத்தவங்க செட் ஆகலையா, அவங்களோட சண்டை போட்டு பிரியணும், சண்டை போட்டுட்டு இருக்கணும் இல்லை. சரி அம்மா சோத்திரம்மான்னு சொல்லி அவங்களோட நல்லா பேச, நல்லா
அந்த மனசுல கசப்பு ஏற்படுவதனால் நீங்க சோதரிக்கிறோம். அவர்களை விட்டு நீங்க அதிகமான நெருக்கம் அல்லது அவங்களுடைய ஆவியோட ஒத்து போகல அப்படின்பதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க எதிர்த்தரப்பு திருந்தனே அவங்க மாறலன்னே அப்படி அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நம்ம பழகவே கூடாது. சோதரிக்கிறோம் அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். பார்த்தா சோத்திரம் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம யாரையும் நான் எனக்கு இவங்க விரோதம், இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன் என்பது ஒரு ஆவிக்குரியவனுக்கு அழகு அல்ல. பைபிள் சொல்கிறது கூடுமானால் யாவரோடும் நீங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது அப்படி நம்மளுக்குள்ள ஒரு எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது, வளர்த்து கொள்ளக்கூடாது. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு, ஊர் 1 பட்டா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு, ஊர் 1 பட்டா கூத்தாடிக்கு கிண்டாட்டம். அப்ப நம்ம 2 பேரா இருந்தா சாத்தானுக்கு சந்தோஷம். ஒரு ஊர்ல ஒரு ஊர் 2 ஊரா வச்சுங்க. இங்க ஒரு கூத்து நடத்துவான், அங்க ஒரு கூத்து நடத்துவான். இங்க 1000 ரூபாய், அங்க 1000 ரூபாய். அப்ப ஊர் 2 பட்டா கூத்தாடிக்குதான் கொண்டாட்டம். 2000 கிடைக்கும். ஒன்னா இருந்தா 1000 தான் கிடைக்கும். அப்போ 2000 வச்சுங்க, பிசாசு ஈஸியா தகர்த்துருவான், நம்மள தள்ளிடுவான். அந்த அம்மா உன்னை பத்தி இப்படி சொல்லிச்சான், அந்த ஐயா உன்னை பத்தி இப்படி சொல்லிச்சான்னு சொல்லி பிரிச்சு ஜப வாழ்க்கை விட்டு பிரித்து எல்லாத்தையும் பிரிச்சு தனி கட்டியா ஆகிடுவான் சோதரியம். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாம் ஒன்றா இருப்போமானால் சாத்தானுக்கு அங்கு வேலை இல்லாமல் ஆகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு மனது ரொம்ப என்ன செய்யும் அவசியம். ஒருவேளை இந்த காலவேளை யார் மேலேயாவது ஒரு கசப்போடு நீங்க வந்திருப்பீங்கன்னா நீங்க ஒரு மனம் ஆயிடும். ஒரு மனம் ஆயிட்டு தான் நீங்க ஜெபம் பண்ணதான் இயேசுவோட கூட இருப்பாங்க. நீங்க ஒரு மனம் இல்லாம நீங்க என்னதான் கை விரித்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. அங்க பைபிள் சொல்லுகிறது, சோதரிக்கிறோம், உங்கள் சகோதரன் பேர்ல உங்களுக்கு ஒரு குறை உண்டானால் முதலாவது அவனிடத்துல போய் சரி செய்து கொண்டு பிறகு வந்து உன் காணிக்கைகளை செலுத்து, அப்போது அங்கீகரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஆகவே அந்த அன்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்தது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் சோதரிக்கிறோம் வசனம் 12 வசனத்தை 6வது வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் மேல் உட்கார்ந்தார். அப்ப அவருடைய குமாரன் கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தரோடு கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. நல்லா இதுல இருக்க முக்கியமான குறிப்பு என்னன்னா, கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக. உங்க பைபிள் இருக்குங்களா? இருக்குங்களா பைபிள்ல? கோதுமை யார் கைக்கு? அப்போ அங்கே கிதியோன் ஒரு பணி செய்கிறான். அந்த பணி சுயநலத்துக்காக செய்யவில்லை, அவன் வீட்டுக்கு வேண்டும் என்று செய்யவில்லை. எதிராளி வந்து எங்களுக்கு உரியதை, என் இஸ்ரவேல் தேசத்துக்குரிய இந்த கோதுமையை அவங்க எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ராத்திரியிலே தன்னந்தனியாய் ஆலைக்கு எதிரே அவன் போரடித்துக் கொண்டிருந்தான். அதனுடைய முக்கிய குறிப்பு என்ன? மீதியானியரின் கைக்கு அந்த கோதுமையை தப்புவிப்பதற்காக. மத்தேயு 3:12 கோதுமை ஆத்துமாவுக்கு அடையாளம். மத்தேயு 13:29 கோதுமையின் களம் சபைக்கு அடையாளம். அங்கே மீதியானியரின் கை என்பது பிசாசுக்கு அடையாளம். அப்படியானால் அந்த ஆத்துமா பிசாசின் கையிலே போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் ராத்திரி எல்லாம் அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படியானால் கடைசி குறிப்பு, ஆவிக்குரிய நோக்கம் உள்ளவர்களோடு கர்த்தர் இருப்பார். உன் நோக்கம் ஆவிக்குரிய நோக்கமா இருக்கணும். கிதியோனுடைய நோக்கம் ஆவிக்குரிய நோக்கமா இருந்துச்சு. சிலவங்க சபைக்கு வருவாங்க, கை தட்டுவாங்க, பாடுவாங்க, ஆனா நோக்கம் சரி இருக்காது. சபைக்கு வந்தா அவங்க வேலை வாங்கி தருவாங்க என்பதற்காகவே நீ அல்லேலூயா தோத்திரம் அல்லேலூயான்னா உன் நோக்கம் கர்த்தர் எனக்காக சிலுவையில மரிச்ச
அடிச்சா ரத்தம் சிந்தனா அதுக்காக நீ கை தட்டல. கை தட்டினா நாளைக்கு அவங்க என்ன வாங்கி கொடுப்பாங்க? வேலை வாங்கி கொடுப்பாங்க என்பது உன்னுடைய நோக்கம். சரி, இந்த சர்ச்சுக்கு வந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு அதுக்காக நீ வந்தாயினால் நீ பாட்டு பாட கை தட்டலாம். ஆனா உன்னுடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம்? சத்தமா சொல்லுங்களா? இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஹலோ, ஆட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்களா? இங்கதான் இருக்கிறீர்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய நோக்கம் ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீ சபையை பார்த்து கேட்கிறேன், உங்க பக்தியும் நீங்க செய்யற ஊழியத்தின் அடிப்படையில ஆவிக்குரிய நோக்கமா பூமிக்குரிய நோக்கமா? யோசிப்பாங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்குவேன், கர்த்தர் ஏத்துக்குவாருன்னு பாருங்க. என் பக்தியும் நான் செய்யற என் ஆண்டவருக்கு செய்யற ஊழியமும் அடிப்படையில பூமிக்குரிய நோக்கம் அல்ல, ஆவிக்குரிய நோக்கத்தை நிறைய பேர் அப்படி அடிப்பட்டவனா. சில வேளை செய்தியை எடுக்க வரும்பொழுது ஒரு சில காரியங்களை கர்த்தருக்கு மறக்க வச்சுக்குவேன். என்னடா இந்த பாயிண்ட சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா ஆண்டவர் சொல்வார், தம்பி இந்த குறிப்பை சொல்லி உனக்கு ஒரு பாராட்டுதலை நீ எதிர்பார்க்கிறாய். எனக்கு அந்த நோக்கம் எனக்கு சரியில்லை, ஆகவே அந்த குறிப்பை நான் தான் மறக்க வச்சிருந்தேன். அதிர்ந்து போன நேரங்கள் எல்லாம் உண்டு. அநேக நேரங்களில் நாம் பூமிக்குரிய நோக்கத்தோடு ஆவிக்குரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்பவில்லை. சோதரிகள், நம்முடைய நோக்கத்தில் ஆவிக்குரியதுதான் இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய நோக்கத்தில் பூமிக்குரியவைகள் அதிலே சேர்ந்து இருக்க கூடாது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சபைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்றேன். உன்னுடைய குடும்பத்துடைய சகல பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணம் உன் நோக்கத்தை உன் முழங்கால் படிட்டு அதை சரிப்படுத்து. ஆண்டவரே, என் நோக்கத்தை ஆவிக்குரிய நோக்கமா மாத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாடுறேன், ஜெபம் பண்றேன், கை தட்டுறேன், எல்லாம் செய்யறேன். இது கிடைக்குமா அது கிடைக்குமா, எனக்கு இது கிடைச்சிருமா அது கிடைச்சிருமா என்று ஒரு உலக நோக்கத்தை என் மனசுல வச்சுக்கிட்டு அதுல நான் ஜெபம் பண்ணிட்டு நான் துதிக்கிற ஒரு மனுஷனா இருப்பானா? நான் ஏமாத்துறவனா இருப்பான். ஆண்டவரே, என்னை நீர் மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம சர்ச்சுக்குள்ள வரோம்னா நம்ம யாரை நேசித்தாலும் 3 யோவான் 1ஆம் வசனத்தின்படி யோவான் சொல்லுகிறான், நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லப்பட்டுகிறார். ஆகவே சபையில யார்கிட்ட நம்ம சிரித்து பேசினாலும் பழகினாலும் அது சத்தியத்தின் அடிப்படையில் அந்த சிநேகம் இருக்க வேண்டுமே ஒழிய சத்தியத்துக்கு வெளியே அந்த சிநேகம் இருக்குமானால் அது பெரிய சிக்கலையும் கண்ணியையும் நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சகோதரன் ஒரு சகோதரத்தில் பேசினாலும் ஒரு சகோதரி ஒரு சகோதரத்துல பேசினாலும் அவர்கள் சத்தியத்தின்படிதான் அவளை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சிரிச்சா பல்லு வரிசையா இருக்கு, நீங்க சிரிச்சா குண்டலா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க, அதனால உங்களை நேசிக்கிறேங்கிற அந்த மாதிரி நேசம் பூமிக்குரிய நேசம். இயேசுவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அப்படி ஆவிக்குரிய நோக்கங்களோடு பேச, ஆவிக்குரிய நோக்கங்களோடு பழகிறவர்களோடு கர்த்தர் இருந்த கிருபையின் மேல் கிருபை தந்து நடத்துவார். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பரமண்டல ஜெபத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:9 உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும். அப்போ ஜெபத்துல பாருங்க, உம்முடைய சித்தம் உம்முடைய நாமம் பாருங்க. அந்த ஜெபத்துல அத ஏதோ அதுல ஒரு ஆவிக்குரிய நோக்கம் இருக்கு பாருங்க. அப்பா இந்த பரலோகத்துல உங்க சித்தம் இருக்கிற மாதிரி தான் இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு மொத்தல்ல ஆண்டவரை குறித்து உம்முடைய என்னது வருது. பிந்திய வசனத்துலதான் எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். 11-12 வசனம் எங்கள் கடனை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாமல் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எங்களை என்று பின்னாகத்தான் வருது. அப்ப முதல்ல நம்முடைய நோக்கம் ஆவிக்குரிய நோக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கிதியோனோடு கூட கர்த்தர் ஏன் இருந்தார்? அவன் மீதியானியர் கைக்கு அந்த கோதுமை தப்புவிப்பதற்காக அவன் போரடித்ததை கண்டு கர்த்தர் அவனோடே இருந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பொதுநலமா எப்பவுமே அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு எப்ப செஞ்சாலும் அது ஃபெயிலியர் தாங்க. கர்த்தர் செய்வார். ஆண்டவர் தான் நீங்க நேசிக்கணும். நீங்களா பார்த்து தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும். கர்த்தரே உங்களுக்கு தருவது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நொறுங்கின இதயம் உள்ளவரோடு கர்த்தர் இருப்பார். இயேசுவை பற்றியே பேசுகிறவரோடு கர்த்தர் இருப்பார். செபிக்கும் இடத்தில் கர்த்தர் இருப்பார்.
ஆவிக்குரிய நோக்கம் உள்ளவர்களோட கர்த்தர் இருப்பார். எலியா ஒரு முறை ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த வார்த்தையில உங்களுடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் இங்கு வந்திருக்கிற எல்லாரும் உங்களுடைய வல்லமை என்னது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அக்கினியை இறக்கும். அக்கினி என்ன செஞ்சுச்சுங்க? அல்லேலூயா. அப்ப நோக்கம் நல்லா இருந்தா உங்க ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். அல்லேலூயா. யாரு கேளுங்க, நிச்சயம் கேளுங்க, எதை வேணா கேளுங்க, நோக்கம் நல்லா தான் தருவார். பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மாடல் வச்சுக்கிறான், அதை விட இன்னொரு மாடல் வேணும்ட்டு அதே மாதிரியே மனசுல வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜே தர மாட்டார், சோத்திரிங்க காரே தர மாட்டார், ஒன்றும் தர மாட்டார். நோக்கம் எப்படி இருக்கணும்? நல்லா அந்த ஆவிக்குரிய நோக்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நோக்கமா தான். அப்படிதான் ஒருத்தர் சொன்னான், ஒரே சோதரப்பா சித்தத்தின்படியே எனக்கு நடக்கட்டும்ப்பா, ஒரு திருமணத்தை எனக்கு நடத்துங்கப்பா ஆண்டவரே, அது எதிர் வீட்டு மேரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா. அது என்ன நோக்கம்? அது பூமிக்குரிய நோக்கம். ஜெபம் பண்ணதெல்லாம் எதை வச்சுதான் ஜெபம் பண்ணிக்கிறாங்க? மேரியை வச்சேதான் ஜெபம் பண்ணிருக்கீங்க. யாராவது மேரியா இருந்தா போச்சுக்க போறீங்க, சோதனை. அப்படி அந்த மாதிரி நோக்கம் இல்லாம நம்முடைய நோக்கம் எப்பவுமே ஆண்டவர். அப்படியே நீங்க போயிட்டு இருக்கும் போது அதினதின் காலங்களில் அதினதின் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வார். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னோடு தான் இருக்கிறார் மகளே. அவருடைய நடத்துவார், அவருடைய போதுமானவர், அவர்களுக்கு உகந்தவர், அவர்களுக்கு எல்லா தேவையை சந்திக்கிறவர், அவர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அதனால அந்த வெளிப்பாடுகள் தாங்க. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ர 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பாட்டை நான் இந்த ஏற்கனவே பாட போறோம். பாடும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல வெளிப்பாடு கிதியோனுக்கு இந்த ரிவீல் இருக்கும். அந்த சந்தேகம் இருக்குல்ல, சாத்தா நீ தனியா தான் இருக்கிற அப்படின்னு அதை நீங்க ஜெயிக்கணும். எப்போதுமே நீங்க விசுவாசி, கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீங்க சகோதரி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பிரதர் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கை தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். வாயோடு சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Lord. இரவு பகல்
அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதான் நம்முடைய விசுவாசம். பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்னாடி சமூகமாக என்ற செருபாபேலோடு கத்திருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன், மகளே, நீ பார்க்கிறது சாதாரணமா இருக்கலாம், ஆனா பெரிய பர்வதம் கூட ஒரு ஒண்ணு செய்ய முடியாது. பெரிய பர்வதம் ஒண்ணு செய்ய முடியாது. எந்த பிரச்சனையோட நிர்மூலமாக்க முடியாது. கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. இது போதும் ஆண்டவரே, இது போதும். கர்த்தரோடு இருக்க முடியாது. எந்த பர்வதமும் உனக்கு விரோதம் செய்ய முடியாது. உன் ஊழியத்தை எதிர்க்க முடியாது. உன் குடும்பத்தை எதிர்க்க முடியாது. உன் தொழிலை எதிர்க்க முடியாது. உன் வியாபாரத்தை எதிர்க்க முடியாது. உன் செல்வத்தை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆயிரம் முறை சொல்லுங்க, பிசாசு உங்க பக்கம் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது பெரிய பர்வதங்கள் சமபூமியாய் மாறும். அருமையானவர்களே, இந்த ஜெப எண்ணத்தோடு கூட இந்த முதலாவது மாத ஸ்தோத்திரம் சபைக்குரிய சிறப்பு காணிக்கை எடுக்கிற ஒரு நேரம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் பாடும் பொழுது காணிக்கைகளை உற்சாகமாக சற்றுமணி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறதுனால் இந்த நேரம் வரைக்கும் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வார்த்தைகளோடு கூட இருந்து சபைகளுக்கு காணிக்கப்படுத்த எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஜெபம் நேசிக்க நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மிகவா சம்மா இம்மானுவேல், எங்களோடு கூட இருக்கிறீங்க. இதை விட எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா, எங்களுக்கு இது ஒன்றும் போதும். இந்த உலகத்தில் எல்லாம் எங்களை விட்டு பாதியிலே போயிடும். ஆனால் கடைசி வரைக்கும் எங்களோடு கூட கைப்பிடித்து வர தெய்வம் நீங்கள் ஒருத்தர். நீங்கள் எங்களோடு கூட எல்லாம் போதும். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதை சொல்லுங்க. அந்த தெய்வம் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு நடத்துங்க. இதையோட அன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை மாத்தினீங்கப்பா. அதுபோல இங்கே நின்று இருக்கிற ஒவ்வொருவரோடு இருந்து அவங்க வாழ்க்கை ஜீவியம், உடைய குடும்பம், தேவை, கண்ணீர், துயரம் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் கூட இருக்கிறீன்னு காட்டுங்க. இந்த வாரத்திலே நீர் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர்களை காட்டுவீராக. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றன. செய்தவை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அசுத்தாவின் இனிமைக்கு ஸ்நேகத்தில் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்ற சதநாட்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.
ஜீசஸ் ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தலைப்பிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி கிருபை செய்ததுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீர் எங்களோடு கூட இருப்பது தான் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே சோத்திருக்கிறோம்ப்பா. நீர் யாரோடு கூட இருக்கிறீர், யாரோடு கூட இருப்பீர் என்று சொல்லி எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களோடு நீர் இருக்கிறீர் என்றும், இயேசுவை பற்றி பேசுகிறவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்றும், ஜெபிக்கிற இடத்திலே நீர் இருக்கிறீர் என்றும், ஆவிக்குரிய நோக்கம் உள்ளவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்றும் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. இந்த 4 அனுபவங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4 அனுபவமும் எங்களுடைய அனுபவமாய் இந்த நாட்களிலே ஒரு விசையாய் மாறும்படி ஆண்டவரே உதவி செய்யும். இவைகளிலே நாங்கள் குறை உள்ளவர்களாய் இருப்போமானால் தயவாய் தயவாய் மன்னித்து உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்க அப்பா, நீங்க அப்படி செய்ய போகிற எல்லா கிருபையின் இரக்கங்களுக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்திரருடைய பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுவீராக. அவருடைய கேள்விகளுக்கு நீர் பதில் சொல்லுவீராக. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க உதவி செய்யும். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீ நடத்துவீராக. தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.